நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கல்லூரி கல்வி இயக்குநரை குற்றவாளி என தீர்மானித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கல்லூரி கல்வி இயக்குநரை குற்றவாளி என தீர்மானித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கல்லூரி கல்வி இயக்குநரை குற்றவாளி என தீர்மானித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அவமதிக்கவில்லை என்று கல்லூரி கல்வி இயக்குநர் நிரூபிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டு வரும் 6 கல்லூரிகளில் காலியாக உள்ள 130 உதவி பேராசிரியர்கள், ஒரு நூலகர், ஒரு உடற்கல்வி இயக்குநர் பதவிகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று அறக்கட்டளை நிர்வாகி அறிவிப்பு வெளியிட்டார். உதவி பேராசிரியர் தேர்வு தொடர்பான அறிவிப்பை எதிர்த்து பொதுநல வழக்குகள் விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு ஆசிரியர்கள் இல்லாமல் கல்லூரி எப்படி செயல்பட முடியும் எனவும், கல்லூரிகளின் கல்வி நடவடிக்கை முடங்கிவிடும் எனவும், மாணவர்கள் பாதிக்கப்படுவார் என கூறி உதவி பேராசிரியர் தேர்வு நடவடிக்கைகளுக்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை என உத்தரவு பிறப்பித்து வழக்கை தள்ளுபடி செய்தார். இந்த நிலையில் தகுதி பெற்ற 754 விண்ணப்பதாரர்களை நேர்முக தேர்வு செய்வதற்காக சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்காததை எதிர்த்து பச்சையப்பன் அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2 நிபுணர்களை அனுப்பி வைக்கும்படி பல்கலைக்கழகங்களுக்கும் அதே போன்று உத்தரவு பிறப்பித்தது. அதே போல் தேர்வு நடவடிக்கையில் தொடரவும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாமல் 34 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் 126 பேரின் தேர்வுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கல்லூரி கல்வி இயக்குநர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்மானித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அவமதிக்கவில்லை என்று நிரூபிக்கும் வகையில் ஜூன் 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார். அதே போல பொதுநல வழக்கின் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.